ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா சௌந்தர்யாவோட ஆட்டம் பட்டு கேவலமா இருக்குது. எப்படி சௌந்தர்யா நீ பண்றது கேவலமா இருக்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் சௌந்தர்யா நடந்துட்டு இருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இப்போ இந்த கோவா கேங்க பொறுத்தளவுல ஒன்னா உட்கார்ந்துகிட்டு அடுத்தவங்களை கேலி கிண்டல் பண்ணி சிரிக்கிறதையே வேலையா வச்சிருக்காங்க. இப்போ கிச்சன் ஏரியால ஒரு சின்ன சலசலப்பு நடக்குதுங்க. வேற ஒன்றும் கிடையாது. சாச்சனாவை பொறுத்தளவுல எனக்கான சுகரை தனியா வாங்கிக்கலாமா அப்படி மாதிரி கேக்குறாங்க. தர்ஷிகா அன்னன்னைக்குள்ளதை வாங்கிக்கங்க, 2 நாளைக்குள்ளதை சேர்த்து வச்சு கேட்டா என்னால கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மஞ்சரியும் இருக்கிறாங்க. மஞ்சரியை பொறுத்தளவுல அவங்களோட கோரிக்கையை வைக்கிறாங்க. அதாவது என்னோட பாலை டெய்லி தந்துருங்க, அதை நான் தயிராக்கி சாப்பிட்டுக்கலாமா அப்படி மாதிரி கேள்வி கேட்கறாங்க. தர்ஷிகா அதெல்லாம் சேர்த்து வச்சலாம் அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படிமா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் மஞ்சரி நீங்க கிச்சன் டிப்டா பேசிட்டு சொல்லுங்க, நீங்க எனக்காக தனிப்பட்ட முறையில் எதுவும் தர வேண்டாம், என்னோட பங்கை தந்துருங்க, நான் ஒரு கிளாஸ்ல ஊத்தி வச்சு தயிராக்கிக்கிறேன் அப்படிமே சொல்றாங்க. இந்த இடத்துல மஞ்சரி கேட்டதுல எந்த தவறுமே கிடையாது. ஆமாங்க, அவங்க பங்க மட்டும் தானே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள திருடி திங்கிற கும்பலே இருக்குதே. ஆமா, இந்த சௌந்தர்யாலாம் இன்னைக்கு பேசுறதுக்கு அவளுக்குலாம் தகுதியே கிடையாது. நேத்து நீங்க கூட பாத்திருப்பீங்க, 1 hour எபிசோட்லயே காட்டியிருந்தாங்க, தயிரை கலவாண்டு சுகர் போட்டு தின்னாங்க. அப்போ இதெல்லாம் என்ன அர்த்தம்? அது அவங்களோட பங்க தான் கேக்குறாங்க. நீங்க எல்லாரோட பங்கையும் கலவாண்டு தானே தின்னுக்கிட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல தர்ஷிகா ஒரு எச்ச வேலை பாக்குறாங்க. அதாவது கிச்சன் டீம்கிட்ட கேட்டுட்டு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி சொன்ன விஷயத்தை ஜாக்லின் போய் பேசிட்டு இருக்காங்க. ஜாக்லின் உடனே அந்த இடத்துல கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப எனக்கு சாம்பார் பிடிக்காது, அதுல இருக்கிற பருப்பு எனக்கு தந்துருங்க, எனக்குள்ள பால்ல நான் பாயசம் பண்ணி தின்னுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல மஞ்சரி தர்ஷிகா உங்ககிட்ட தானே சொன்னேன், நீங்க எதுக்காக கேலி கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. உடனே ஜாக்லின் ஒட்டு கேட்டுட்டு பேசாதீங்க அப்படிமே சொல்றாங்க. ஒட்டு கேட்கறதுன்னா என்னன்னு தெரியுமாமா? ஒட்டு கேட்கறதுன்னா என்ன? நீ எங்கேயோ தூரத்துல இருந்து பேசி நீ பார்க்காத இடத்துல ஒளிஞ்சு நின்னு கேக்குறது தான் ஒட்டு கேக்குறது. 2 பேரும் பக்கத்துல தான் இருக்கீங்க, அப்ப இங்க பேசுறது அவங்களுக்கு கேட்க தானே செய்யும். உண்மையாவே ஜாக்லின் பேசுறது மூளை இல்லாத முட்டாள் பேசுற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த இடத்துல மஞ்சரி நான் ஒட்டெல்லாம் கேட்கல, இதுல தானே நிக்கிறேன், நீங்க பேசுறது எனக்கு கேட்டுச்சு அப்படிமே சொல்றாங்க. அந்த இடத்துல சௌந்தர்யா ஒரு ரியாக்ஷன் பண்ணுதுங்க, பைத்தியமா இவ அப்படிங்கிற அளவுக்கு பட்டு கேவலமா இருந்துச்சு. அந்த இடத்துல மஞ்சரி சொல்றாங்க, நீ காமெடி பண்ற அப்படிங்கிற பேர்ல கண்டதெல்லாம் பண்ணாத சௌந்தர்யா அப்படிங்கிற சொல்றாங்க. இருந்தாலும் சௌந்தர்யா பொறுத்தவரை நான் அப்படிதான் பண்ணுவேன், நீ ஒட்டு கேட்கிற, உனக்கு இதுதான் வேலை அப்படிங்கிற மாதிரி கிடந்து சொல்லுதுங்க. பாக்குறதுக்கு நமக்கு செம இரிட்டேட் ஆச்சு. அதாவது சௌந்தர்யா தான் பல பேருக்கிட்ட அவங்களோட வாயை அடைக்கணும் அப்படிங்கறதுக்காக மார்க்கிங் பண்ற இடங்கள்ல நீ பண்றது கேவலமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வார்த்தையில சொல்லுவாங்க. உண்மையாவே இந்த சௌந்தர்யாவை பார்க்கும் போதே நமக்கு கேவலமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் போல. அந்த அளவு கேவலமா சௌந்தர்யாவோட நடவடிக்கைகள் இருக்குது. லைவ் ஸ்ட்ரீம்ல நீங்க பாத்திருந்தீங்க அப்படின்னா சௌந்தர்யா பண்ண ரியாக்ஷனை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரியே இந்த கோவா கேங்க பொறுத்தவரை நீங்க என்னங்க நினைக்கிறீங்க? ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறதெல்லாம் தப்பே கிடையாது. அது எப்படி ரயான் நெஞ்சில தான் ஜாக்லின் எப்பவும் படுத்திருக்காங்க. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ஜெஃப்ரி காலுக்கு இடையில போய் தான் சௌந்தர்யா உட்காந்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருக்கா வேற எதுவும் மாதிரி இருக்குதா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.